தேவையை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. கற்றுக்கிறதுனால நாம் தேவையை நிர்ணயம் பண்ண ஆரம்பிக்கிறோம். தேவையுள்ள ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்ந்துருவான். தேவையுள்ள மனிதன் என்ன பண்ணிடுவான்? சிறப்பாக வாழ்ந்துருவான், அச்சீவ் ஆகிடும். ஏன்? வெறி இருக்கும் அவனுக்கு. அதில் மனசுக்கு என்ன தேவை? இனிஷியலாக நமக்கு அடிப்படையாக தேவை என்னதான்? ஊக்கம் மட்டும்தான். உள்ளத்து உடைமை அப்படின்னு சொன்னால் அது ஊக்கம் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏழ்மையிலையும் வறுமையிலும் இருந்தால் உன்னை விட ஒரு விசேஷமான இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீ தான் பெரிய ஆளு. அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாமல் இருக்கிற நீ தான் இந்த உலகத்தில் நம்பர் 1. இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தேர்ந்தெடுத்தவனாக இருந்தால் என் பேச்சு கேட்கும், என் பேச்சு கேட்கும். அவனை திக்கும், அவன் கண்ணீர் மல்கும். அவன் என் பேச்சை கேட்டானா இப்படி ஒரு மனுஷன் பேசுகிறான்டா நமக்காக, என்ன அவன் கண்ணீர் சொட்டும், என்னை தேடுவான், எனக்காக நன்றியோட இந்த மனுஷன் வாழட்டும்னு சொல்லுவான். என்னை தேட கட்டிவிட அவனுடைய முதல் பார்த்து என்னவா இருக்கான்? இந்த மனுஷன் வாழட்டணும், 2வது தேடுவான். இப்போ மன தேவைக்கு ஒரு குரு தேவை. அதுக்கு பேர் தான் கல்வி.